நான் லாஸ்ட் வீடியோவில் ஃபேஸ்புக் பேஜுக்கான கண்டென்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அப்படி ஃபேஸ்புக் பேஜில் போடுறதுக்காக எடுத்த கண்டென்ட்டை எப்படி நம்ம வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ மீன் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போடுறதுக்கான கண்டென்ட்டை முதல்ல நல்லா தேடி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் அப்பப்போ ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுகிட்டே வாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணுறது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அப்பப்போ கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வாங்க, அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்த கண்டென்ட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாம் எடுத்த இபுக்ஸ் இங்கே இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எடுத்த இல்லைங்களா இபுக்ஸ், அதில் ஒரு இபுக் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வெயிட் லாஸ் டிப்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த வெயிட் லாஸ் டிப்ஸில் இங்கே இருக்குது பாருங்கள், ஜென்ரல் டிப்ஸ், ஃபுட் ப்ரிப்ரேஷன், மீல் டைம்ஸ், ஸ்நாக்கிங், ஈட்டிங் அண்ட் எமோஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நான் இதை என் ஃபேஸ்புக் பேஜில் போடணும். அப்போ என்ன பண்ணணும்? இதை காப்பி பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணுங்க. போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிருங்க. ஒரு டைட்டில் கொஞ்சம் தனியாக காட்டுங்க. இப்போ வெறும் கண்டென்ட் மட்டும் போட்டிங்கன்னா அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ வெறும் கண்டென்ட் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு மேட்சான ஒரு ஃபோட்டோ போட்டு கண்டென்ட் போடுங்க. இதுக்கான ஒரு ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. இப்போ போஸ்ட் கொடுங்க. இப்போ பாருங்க, நம்ம போட்ட போஸ்ட் இங்கே வந்துருச்சு, ஈட்டிங் அண்ட் இமோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸில் ரிலவெண்ட்டான இமேஜ் போட்டு கண்டென்ட்டும் போட்டுகிட்டே வாங்க. இப்படி போட்டுட்டு வர 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 உங்கள் பேஜுக்கான லைக்ஸ் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் கண்டென்ட் எப்படி போடுறதுன்னு மறுபடியும் நல்லா தேடி தேடி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கான லைக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.